வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜேஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2023 எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களே இருக்குது இந்த ஆண்டு முடிகிறதுக்கு. அதில் நான் ரசித்த சினிமாக்கள் நீங்கள் கண்டிப்பாக தவற விட்டுருந்தால் இந்த படங்கள்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய படங்கள், அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். ஸோ நிறையா படங்கள் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆனிச்சு. அந்த கோவிட்க்கு பிறகு பார்த்திங்கன்னா 2023 தேட்டர்காரங்களுக்கும் ஓடிடிக்காரங்களுக்கும் ஒரு திருவிழா தான். ஆரம்பமே பார்த்தீங்கன்னா துணிவு வெசஸ் வாரிசு, தலையும் தளபதியும் மோதன ஒரு வருடமாக தொடங்குனுச்சு. 2023 ஜனவரிலேருந்து அந்த ஒரு ஃபீவர் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. வாரிசு வின்னரா இல்லை துணிவு வின்னரா, யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு. நான் 2 படமே பார்த்தேன். எனக்கு பர்சனலாக பிடிச்ச படம், நான் 2 படத்தில் ரொம்பன்னு சொல்ல முடியாது, எனக்கு இந்த 2 படத்தை கம்பேர் பண்ணும்போது பிடிச்ச படமாக துணிவு இருந்துச்சு. உடனே நீங்கள் சொல்லலாம், ப்ரோ நீங்கள் விஜய் ஹேட்டர் அதனால தான் அப்படின்னு. நான் விஜய் ஹேட்டர்லாம் கிடையாதுங்க. என்னன்னா விஜய் ஃபேன்ஸு, தலைவர் ஃபேன்ஸை திட்டுவாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வீடியோ போடுமே தவிர விஜய் ஹேட்டரெல்லாம் நம்ம கிடையாது. வாரிசையுமே போய் தேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு தான் நான் எல்லா படத்தையும் தேட்டரில் பார்ப்பேன். பிடிக்கல அப்படிங்குமா. ஏன் எனக்கு வாரிசு பிடிக்கல அப்படின்னா, அது எனக்கு என்னமோ இன்றைக்கி சினிமா எங்கேயோ போயிடுச்சு. விஜய் அவர்கள் என்னமோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கதையை தேர்ந்தெடுத்து நடித்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த படத்தோட கம்பேர் பண்ணிட்டு துணிவை பார்க்கும்போது எனக்கு துணிவு பெஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஓவராலாக துணிவுமே பெஸ்ட்டு படம் அப்படின்னு நினச்சோம்னா அதுவும் இல்லை. துணிவும் ஒரு ஆவரேஜ் படம் தான். பட் அந்த வாரிசோடு கம்பேர் பண்ணும்போது துணிவும் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ஆண்டில் அந்த மாதத்தில் எந்த படமும் பெஸ்ட்டாக எனக்கு ஒன்றும் கவரல. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனது February 10 கிட்ட டாடா, நம்ம கவின் நடிச்சிருந்தார் டாடா படம். ஸோ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அந்த படம். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆகிருந்தது. ஒரு மிடில் கிளாஸுடைய வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வேறு இருக்கும் அந்த படத்தில். ஸோ யாருமே எதிர்பார்க்கல கவின் கிட்டேருந்து இப்படி ஒரு நடிப்பை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது என்ன டாடா படம் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் அந்த படம் பார்க்கலைன்னா பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலைன்னா போய்ட்டு நிச்சயமாக பாருங்கள். February மாதம் ரிலீஸ் ஆன படம் ஓடிடிலையும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதிர்பார்த்தேன் இந்த படம் பெருசாக இருக்கும். தெலுங்குல ஒரு டைரக்டரு, ஸோ அவர் எடுக்கிறாரு, நம்ம தனுஷனா நடிக்கிறாரு. வாத்தின்னு ஒரு படம், பாட்டு பட்டி தொட்டிலாம் ஒரு பாட்டு, மெலோடி பாட்டு ஹிட்டு. காதலிக்க நேரமில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் ஒன்று வரும், கை கொடுக்க வா வாத்தி அப்படின்னு சொல்லி ஜிவி மியூசிக்கில் அந்த பாட்டு இன்றைக்கும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் பல பேர்கிட்ட இருக்கும். பட் அப்படி ஒரு பாட்டோட வந்த படம் வாத்தி. ரொம்ப எதிர்பார்த்தேன். தெலுங்கு டைரக்டர், ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும், சோசியல் மெசேஜ்லாம் இருக்கும்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் தான் சொல்லலாம். ஒரு பெரிய பெஸ்ட்டு ஃபிலிம்லாம் சொல்லிட முடியாது. வாத்தி எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு அது என்னை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் வாத்தி ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இருந்தது தனுஷுடைய கெரியரில். நம்ம ஏன்னா தனுஷுடைய படங்கள் வடச்சினி அசுரன் மாதிரி பார்த்துட்டு அவர்கிட்ட அப்படியே எதிர்பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் வாத்தி. லவ்வெல்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகிருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் பார்த்தேன். பட் வாத்தி எனக்கு கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஒன் டைம் பார்க்கலாம், அதுக்காக மொக்க படம் சொல்லிட முடியாது. ஒன் டைம் பார்க்கலாம். அடுத்து February 17 வாத்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் அப்படியே போனிச்சு. அடுத்து இந்த படம் வருமா அப்படிங்கும்போது யாருமே எதிர்பார்க்கல இந்த படம். நானுமே பெருசாக எதிர்பார்க்கல இந்த படம் நல்லா இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு படமாக அமைஞ்சு தான் சசிகுமார் நடிப்பில் அயோத்தி. ஸோ ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. அவங்க ஒரு விபத்தில் சிக்கிறாங்க. ஸோ அந்த பாடியை திரும்ப அவங்க வீட்டுக்கு நார்த் இந்தியாவுக்கே அமுச்சு வைக்கிறதுக்கு நடக்கிற ஒரு போராட்டம். அதை சசிகுமார் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த ரோலு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பாதி பேருக்கு ரிலீஸ் ஆகிறதே தெரியாது. ஆனால் ரிலீஸ் ஆனது பிறகு ஓடிடியில் ரிவ்யூ நல்லா வந்தது பிறகு தான் நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் நீங்கள் பார்க்கலன்னா லைஃப்பில் ஒரு 3 மணி நேரம் ஒதுக்கி இந்த படத்தை நிச்சயமாக பார்த்துருங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான படம். ஒரு டெத்துக்கு பின்னாடி என்னென்னலாம் நடக்குது, அரசியல், ஒரு பாடி அந்த இறந்த இடத்துலேருந்து அவங்களுடைய சொந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இந்த அரசாங்கத்துக்குள்ளே நடக்கிற அந்த அரசு அதிகாரிகள் நடத்துகிற அந்த அலட்சியங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக அதுக்குள்ளே அரசியல் வச்சு படம் பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் இந்த படத்தை பார்த்துட்டு அழுவாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ஆண்டில் ரொம்ப பிடிச்ச படம் லிஸ்ட்டில் கண்டிப்பாக அயோத்தி இருக்கும். சசிகுமாரோடைய பெஸ்ட் ஆக்டிங் இது. அப்படியே அயோத்தி அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச ஃபேவரட் படம் லிஸ்ட்டில் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தது வெற்றிமாறன் டைரக்ஷனில் விடுதலை. ஸோ இந்த படத்தை ஒரு 3-4 வருஷமாக வெற்றிமாறன் ரொம்ப செதுக்கி சிற்பம் மாதிரி செதுக்கினார். சூரிய ஆக்டராக நடிக்கிறாரு, வெற்றிமாறன் டைரக்ஷனு. இந்த காம்போவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே பெருசாக எதிர்பார்த்தாங்க. நானும் அப்படி தான் எதிர்பார்த்தேன். நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சி. பர்சனலாக எனக்கு பார்க்கும்போது விடுதலை அவ்வளோ பெருசாக எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். படம் பார்த்தேன், ஒரு வேளை எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணலன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட சொல்லலாம், என்ன வெற்றிமாறன் படத்தையே பிடிக்கலன்னு சொல்கிறியா அப்படின்னு. ஸோ அப்படி தான் நான் யோசிக்கிறேன். வெற்றிமாறன் படம்னாலே நம்ம கைத்தட்டி பார்க்கணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா
வெற்றிமாறனுடைய அசுரன், வடசென்னை அந்த மாதிரி படத்தையெல்லாம் பார்த்துட்டு விடுதலை பார்க்கும்போது ஏதோ ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. அதை வெற்றிமாறனே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். இந்த படத்தை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் சில வேலைகளை முடிக்காமலே படத்தில் எடிட்டிங், அந்த க்ரீன் மேட் ஒர்க்கு, டப்பிங் எல்லாமே அரைக்குறையாக தான் ரிலீஸ் பண்ணோம். அந்த குறைகள்லாம் இப்போ பார்த்தாலும் தெரியும்னு சொல்லியிருந்தார். ஸோ ஒருவேளை எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிச்சா என்னென்னு தெரியல. பட் விடுதலை ஓவரால் நல்ல சப்ஜெக்ட்டு. அந்த வாச்சாத்தியில் வீரப்பன் அந்த இளம் பெண்கள் காவல்துறையில் கற்பழிக்கப்பட்டது அதையெல்லாம் சுற்றி நடக்கிற கதையை அழகாக அந்த படத்துக்குள்ளே வச்சுருப்பாரு. பட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம். பட் உங்களுக்கு அது எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். பார்க்கலைன்னா நிச்சயமாக ஒரு வாட்டி பார்த்துருங்க. அப்புறம் விடுதலையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் மாமன்னன். ஸோ மாமன்னன் எனக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இது அந்த சேரில் வடிவேல் உட்கார்ற அந்த ஒரு பிளாக்கு, அவர் உட்காரணுமா வேண்டாமா, அது உதயநிதி உட்காருங்கன்னு சொல்கிறாரு. அவங்க உட்காந்துருவாங்க முன்னாடி அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரப்பா ஃபகத் பாசில் நிற்கிறார் இடத்துல, அதில் வடிவேல் உட்காராரா இல்லையா அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த கதை தொடங்கும்போது சம்திங் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மாமன்னன் எனக்கு. ஏன்னா மாரி செல்வராஜ் ஒரு ஜாதிய படங்கள் எடுப்பார், ஒரு குறிப்பிட்ட ஜாதியை எதிர்க்கிற மாதிரியான படங்கள் அப்படி இப்படிலாம் சொன்னால் கூட ஒரு சின்ன சப்ஜெக்ட் எடுத்து அதை பெருசாக பண்ணுற அந்த மலையாள சினிமா ஸ்டைலை அழகாகவே இந்த படத்தில் கையாண்டிருப்பார் மாரி செல்வராஜ். ஸோ அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன் எல்லாமே அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு படம் ஒரு மாதிரி கிரிஞ்சாக முடிஞ்சிடுச்சு. அது எனக்கு ஏன் உதயநிதிக்காக திணிக்கப்பட்டதான்னு தெரில, அது மாரியோட ஸ்டைல் கிடையாது. ஆனால் அந்த இன்ட்ரோல் பிளாக்கு நிச்சயமாக ஒர்த்து தான் படம் பார்க்குறதுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். உதயண்ணாவுடைய நடிப்பு தான் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் ரொம்பவே நம்ம பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாமன்னன் படத்தில் தனுஷோ இல்லை வேறு யாருமே நடிச்சிருந்தாலும் அந்த படம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் இந்த ஆண்டில். பட் இந்த படம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப ஒரு மொக்கன்னு சொல்லிட முடியாது, நல்ல படம், ஓகே தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா மாமன்னனுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசெண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக மாவீரன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த படம்லாம் ஏதோ ஒரு சோசியல் மெசேஜ், ஜாதி ஆணவலை, இந்த விடுதலை, மாமன்னன், இந்த மாதிரி ஜாதிய ஆணவ கொலைகள், அதிகாரிகளின் அட்டுழியங்கள், இந்த மாதிரி கதைகளை சொல்லிட்டு வரும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ஃபேண்டசி படம், ஒரு நம்ம வீட்டு குழந்தைங்களோட அம்மாவோட உட்காந்து தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு ஜாலியாக, எந்த ஒரு 18+ கண்டென்ட்டும் இல்லாமல் ஒரு நல்ல படம் கொடுத்துருந்தார் சிவகார்த்திகேயன். அவரே பெருசாக எதிர்பார்த்தார் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு. ஓகேவாக தான் போணுச்சு. பெரிய பிளாக் பஸ்டர் அளவெல்லாம் டாக்டரோட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் படம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அவர் அவர் வரைகிற அந்த கார்ட்டூன்லாம் அவருக்கு ஒரு கதையை சொல்லி அவர் ஆப்ரேட் பண்ணுது, அந்த மாதிரி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கார் அவர் அப்படிங்கிறத அந்த டேரக்டர் இவ்வளோ அழகாக அதுக்குள்ளே சோசியல் மெசேஜ்லாம் பண்ணியிருப்பார். யோகி பாபோட பேட்ச் ஒரு காமெடி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனிச்சு அந்த டைமில். ஸோ அது ஒரு காமெடியாக சிரிச்சிட்டு போனால் கூட அதுக்குள்ளே அவ்வளோ அரசியல் வச்சுருப்பார் அஸ்வின். அந்த டேரக்டர் பேர் இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சு அஸ்வின். ஸோ அவர் அவ்வளோது வச்சுருப்பார். கண்டிப்பாக மாவீரன் படம் நீங்கள் பார்க்கல, சிவகார்த்திகேயன் படம் தான் கிரிஞ்சாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தவிர்த்துருந்தீங்கன்னா போய் பார்த்துருங்க. அதுவும் உங்கள் குழந்தையோடு வச்சு பாருங்கள், நல்லா ஜாலியாகவே இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு படம் மாவீரன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷத்தில் நான் ஒரு 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணி பார்த்தேன், ஓகேவாக தான் இருந்துச்சு. அது மாவீரனுக்கு பிறகு நான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்த படம் ஜெயிலர். இந்த படம் நான் ஒரு பெரிய அதுக்காக எவ்வளோதோ வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருப்போம் தலைவர் ஃபேனாக. ஸோ ஒரு தலைவர் ஃபேனாக நான் ரொம்ப ஆர்வமாக ஜெயிலருக்கு வெயிட் பண்ணேன். என்னென்னா அண்ணாத்தே அதுக்கு முன்னாடி நமக்கே தெரியும், வாரிசு மாதிரி நம்ம பொறுமையை சோதித்த படம். நெல்சன் எப்படி கொடுக்க போகிறாரு, என்ன குக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற பார்க்குறது ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் ஜெயிலர் ரிலீஸ் ஆனி ஒரு பக்கா எனக்கு தெரிஞ்சு 2023 தமிழ் படங்களில் வந்த படங்களே பக்காவாக 100க்கு 100% தியேட்டர் மெட்டீரியலான படம். அவ்வளோ கூஸ்பம் சீன்ஸு. ஸோ படம் ஃபுல்லாகவே ஓப்பனிங் இன்ட்ரோலேருந்து இன்ட்ரோல் பிளாக்லேருந்து கிளைமேக்ஸில் மோகன்லால் சார் அந்த கார் கிளாஸ் வழியாக அந்த சிகரெட்டை வச்சுட்டு அந்த சீனாக இருக்கட்டும், அப்புறம் சிவராஜ்குமார் சார் அந்த டோர் தொட்டு வந்துட்டு என்ட்ரியாக இருக்கட்டும், ரஜினி சார் சிகரெட்டை தூக்கி வாயில் போடுறேன், அதுமாரி சொல்லலாம். கிளைமேக்ஸ்லேயே ஒரு 3-4 இடத்துல கூஸ்பம் சீன்ஸை நெல்சன் பக்காவாக எழுதியிருப்பார். அதுக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சீன் வரும். அந்த ட்ரக்கு தலைங்கீழ கவிழ்ந்து அந்த டோர் ஓப்பன் ஆகி தலைவர் அந்த 3 ஆங்கிளில் காட்டுவார். மிட்டில் ஒரு ஷாட்டு, க்ளோஸ்அப்பில் ஒரு ஷாட்டு, அப்புறம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு க்ளோஸ்அப்பில் இருக்கும் அந்த 3 ஷாட்டு. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான நெல்சன் என்னென்னா அந்த பீஸ்ட்டுக்கு பிறகு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு எழுதியிருப்பார் போல், ஒவ்வொரு சீனையும் செதுக்கியிருப்பார். ஸோ ஜெயிலர் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரஜினி ஹேட்டராக இருந்தால் ஒரு வேளை ரஜினி படம் தானே அப்படின்னு கடந்து போயிடாமல் உட்காந்து பாருங்கள். ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இருந்தால் நிச்சயமாக பாருங்கள். ஒரு 3 மணி தான் வேறு லெவல் கூஸ்பம் கொடுக்குற ஒரு படம். ஸோ அடுத்து
ஜெயிலருக்கு பிறகு பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் எதுவுமே இல்லை. அப்புறம் சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆனுச்சு. எனக்கு அந்த படங்கள்லாம் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல. அதுக்கு நடுவில் லக்கி மேன் அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபுவோடைய படம் ஒரு வந்துச்சு. ஸோ ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத மனிதர், அவருக்கு ஒரு லாட்ரி சீட்டில் ஒரு கார் கிடைக்குது. அந்த கார் மூலிமா தனக்கு வர்ற பிரச்சனைகள்லாம் அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அந்த படம் டைம் இருந்தால் பாருங்கள். ஒரு 2-2.5 மணி நேரம் உங்களுக்கு ஃபன்னாகவே போகும் லக்கி மேன். அதான் சொல்கிறேன், மற்ற படங்களோட அந்த டைமில் வந்த படத்தில் லக்கி மேன் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி எல்லாருமே ஆகா ஓஹோன்னாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுத்துட்டாங்களோன்னு தோணுச்சு. பட் கண்டிப்பாக மார்க் ஆண்டனி ஒரு டைம் பார்க்கலாம். மற்ற படம் மாதிரி ஏன்டா பார்த்தோன்னு இல்லாத ஒரு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு டைம் கொடுக்கும். கிளைமேக்ஸ் 2வது பார்ட்டில் வர்ற அந்த எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங்லாம் வேறு லெவல்லே இருக்கும். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு டைம் தான் மார்க் ஆண்டனி பாருங்கள். பட் குடும்பத்தோடு பார்க்க முடியாது. நிறையா அடல்ட் கண்டென்ட் இந்த படங்களில் டபுள் மீனிங் வார்த்தைகள்லாம் இருக்கும். அதுதான் கொஞ்சம் உங்கள் குடும்பத்தோடு பார்க்காம தனியாக உட்காந்து பாருங்கள், நல்லா ஜாலியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி தொடர்ந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சித்தா, நம்ம இவர் சித்தார்த்துடைய படம் சித்தா பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில, கண்டிப்பாக பார்க்கலன்னா பாருங்கள். அந்த படம் ஒரு சோசியலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இந்த ஆண்டில் அமைஞ்ச படம், பல பேரால் பாராட்டப்பட்ட படம். ஸோ சித்தார்த்துக்குன்னு இப்படி ஒரு படம் வரும்னு நானும் எதிர்பார்க்கல. நானுமே சித்தார்த்த படம் என்ன தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். பட் படம் பயங்கர ஸ்ட்ராங்கான மெசேஜ் ஒரு சொன்ன படம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அந்த போக்சோ சட்டத்தில் எப்போல பாதிக்கப்படுறாங்க, ஒரு செய்யாத தப்புல எத்தனை நிரபராதிகள் மாட்டுறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறத அந்த படம் தெளிவாகவே சொல்லியிருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுக்கக்கூடாதுங்கிறதுலேருந்து எதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்கான மெசேஜை உள்ள டைரக்டர் அவ்வளோ வச்சுருந்தாரு. ஸோ சித்தா கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு குழந்தைங்களோட பார்க்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு மெசேஜை சொன்ன படம், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்தா கூட ரிலீஸ் ஆன படம் இன்னொன்று தான் 800. நம்ம முத்தையா முரளிதரன், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பிளேயர், அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்த படம் 800. நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலை, பார்க்கலைன்னா நிச்சயமாக பார்த்துருங்க. கண்டிப்பாக அவருடைய, ஏன்னா ஒரு தமிழராக முரளிதரனுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும். சக தமிழன், இலங்கையில் பிறந்த ஒரு தமிழன் எங்கேருந்து எவ்வளோ ஏழ்மையிலேருந்து இருந்து அந்த ஸ்ரீலங்கா டீமுக்குள்ளே அத்தனை சிங்கள பிளேயருக்கு நடுவில் ஒரு தமிழனாக போய் நின்று வென்று காட்டி உலக சாதனை படித்தவர். அந்த படத்தை விஜய் சேதுபதி தான் ஸ்டார்டிங் நடிக்கிறதா இருந்துச்சு. இங்கே சீமான் பண்ணுறவங்களாம் பிரச்சனை பண்ணி அதுலேருந்து சீமான் விலகின பிறகு இன்னொரு ஹீரோ வந்து பண்ணாங்க. ஸோ அந்த ஹீரோ அந்த கேரக்டரை இப்போ அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. நான் விஜய் சேதுபதி விலகின பிறகு அந்த படத்தின் மேலே எனக்கு பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை, இவர் நடிக்கிறாருன்னு போஸ்டரை பார்த்த பிறகு. ஆனால் படமாக பார்க்கும்போது அவர் அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தார். ஸோ 800 படம் நிச்சயமாக டைம் தான் ஒரு டைம் பார்த்துருங்க. இந்த ஆண்டில் வந்த பெஸ்ட் படத்தில் அதுவும் ஒன்றுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அந்த 800 ரிலீஸ் ஆன இன்னொரு படம் தான் இருகப்பற்று. பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். ஒரு 3 ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற கதையை அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பாங்க. ஒரு புறம் நம்ம மனநல மருத்துவராக இருக்கிற தன் மனைவி, அவங்களுக்கே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பேஷண்ட்லாம் பார்த்து அவங்களே நிறையா மைண்ட் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை எப்படி தன் மனைவிட்ட சொல்லி இந்த பிரச்சனைலாம் தீர்க்கிறதுன்னு போகிறாரு விக்ரம் பிரபு. குண்டாக இருக்கிற தன்னுடைய மனைவி தான் தனக்கு பிரச்சனை, அவங்க ஒல்லியாகிட்டா எல்லாமே மாறிட்டுன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் விதார்த்து. ஸோ அந்த இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் காதலித்த மனைவிட்ட எதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஸ்ரீ. இந்த 3 பேருடைய கதையை அப்படியே ட்ரையாங்கிள் ஸ்டோரியாக அழகாக கொண்டு வந்து கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. ஸோ இருகப்பட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய படம். அதுவும் ஒய்ஃபோடெல்லாம் வந்தீங்கன்னா, கல்யாணமானவங்களாம் கண்டிப்பாக ஒய்ஃபோட உட்காந்து பாருங்கள். அதில் அவ்வளோ மெசேஜ் இருக்கும் அந்த படத்துக்குள்ளே. அந்த படம் பார்த்துட்டு ஏதோ ஒரு மொக்க படம் அப்படிலாம் நீங்கள் கிளம்பவே மாட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்காதவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஆண்டில் பெஸ்ட்டு படத்தில் இருக்கப்பட்டும் ஒரு முக்கியமான படம். அதுக்கப்புறம் இருக்கப்பட்ட தொடர்ந்து பார்த்திங்கன்னா லியோ, பெருசாக எதிர்பார்த்த படம். லோகேஷ் கனகராஜ், எல்சியோ, விஜய், அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, லலித் பண்ணுறாரு, த்ரீஷா இருக்காங்க உள்ள. பல ஆண்டுகளுக்கு பிறகு 2 பேரும் பேராகிறாங்க. ஸோ சாங்ஸ் மெகா ஹிட்டு, அனிருத் மியூசிக்னு சொல்லிட்டு பெருசாக எதிர்பார்த்த படம் லியோ. ஸோ நானும் தேட்டரில் தான் போய் பார்த்தேன் லியோவை. எனக்கு லியோ பர்சனலாக எந்த விதத்துலையுமே இம்ப்ரெஸ் பண்ணல. விஜய் கேரக்டர் அதனால் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு விஜய் ஃபேன்ஸே நிறைய பேருக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஒரு பெருசாக எதிர்பார்த்து போனோம் லோகேஷ்கிட்டேருந்து ஒரு விக்ரம் மாதிரியான படம், இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு கைதி மாதிரியான படம் வந்துடும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அது விஜய் படமாகவும் இல்லாமல், அது லோகேஷ் படமும் இல்லாமல் 2ஆம் கட்டமாக போய் ஒரு நடுவில் வேறு மாதிரி முடிஞ்சிடுச்சு. பெரிய கலெக்ஷன், ஜெயிலருக்கு ஈக்குவலாக பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அந்த படம், அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. பட் லியோ அது ஆடியன்ஸை பார்த்தவங்களுக்கு திருப்தி கொடுத்துச்சானா எனக்கு இல்லை, உங்களுக்கு எப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பட் இந்த ஆண்டில் கொஞ்சம் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி கன் ஷூட்டு இந்த மாதிரி படத்தெல்லாம் நான் விரும்புகிற ஆள் அப்படின்னா நீங்கள் லியோ பார்க்கலாம் தாராளமாக.
அவ்வளோதான் சொல்லலாம் அந்த படத்தை பற்றி, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லியோவுக்கு அடுத்த படமாக நம்ம தலைவர் ஃபேன் கார்த்திக் சுப்ராஜோட ஜிகர்தண்டா 2 இந்த வருஷத்துடைய எண்டில் ஒரு பிளாக் பஸ்டர் படம். யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஹிட் அடிக்கும்னு. ஸோ ஜிகர்தண்டா 2 மிரட்டியிருப்பாங்க லாரன்ஸும் எஸ் சூர்யாவும். படத்துடைய கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காடு சம்மந்தப்பட்ட அந்த வனத்தை அழிக்கிற ஒரு குரூப்புக்கும், அப்புறம் அது லாரன்ஸை பழி வாங்குறதுக்குன்னு எஸ் சூர்யா உள்ள வந்து அவர் எப்படி மனசு மாறுறாருன்னு, அதுவும் ஒரு ட்ரையாங்கல் ஸ்டோரி தான். 3 விதமாக நடக்கும். கிளைமேக்ஸில் ஒரு சினிமா எப்படி ஒருத்தனை மாற்றுது, ஒருத்தனுடைய வாழ்க்கையை, ஒரு சமூகத்தையே எப்படி மாற்றுது, ஒரு சினிமாவில் என்னெல்லாம் செஞ்சிட முடியும், ஆட்சி மாற்றத்தையும் இங்கே கொடுக்க முடியுங்கிறத கார்த்திக் சுப்புராஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார் அந்த படத்தில். ஸோ அந்த படம் நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். பாருங்கள், கண்டிப்பாக தமிழில் வந்த படங்களில் பெஸ்ட்டாக இருந்துச்சு இந்த படம் ஜிகர்தண்டா. கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுக்கு ஒரு மகான் மாதிரி ஓடிடி மகான், அப்புறம் விக்ரம் வச்ச படம் எடுத்தார். இதெல்லாம் கொடுத்துட்டு ஓடிடியில் ஒரு தோன்று போயிருந்தப்போ ஒரு கம்பேக்காக அமைஞ்ச படம் தான் ஜிகர்தண்டா. ஸோ ஜிகர்தண்டா அடுத்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரொம்ப ரசித்த படம் கிடான்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. ரொம்ப சின்ன பட்ஜெட் தான், பெரிய ஹீரோலாம் யாருமே கிடையாது. தீபாவளி அன்றைக்கி தன் பேரனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்த முடியாதான்னு சொல்லிட்டு ஏங்குற ஒரு முதியவர். ஸோ அவர்கிட்ட வேறு வழியே இல்லை, ஒரே ஒரு கிட்ட ஆடு வளர்க்குறாரு வீட்டில். அதை விற்றா தான் பேரனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அந்த கிடா ஆடு ஒரு நைட்டில் தொலைஞ்சிடுது. அதை கண்டுபிடிச்சாரா, அந்த பேரனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரா, அந்த தீபாவளி இந்த பேரனுக்கு சந்தோஷமாக முடிஞ்சிச்சா அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் தான் மலையாள ஸ்டைல் படம். கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த படத்தில் நிறையா சீன் உங்களை கண்கலங்க வைக்கிற மாதிரியான சீன்கள் நிறையவே இருக்குது. ஸோ கிடாவும் இந்த ஆண்டில் பெஸ்ட்டு படம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத படம். அதனால தான் நான் சஜெஸ்ட் பண்ணுறேன். பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். பெரிய படம்லாம் நம்ம கண்ணுக்கு வந்துருமாங்க, எங்கே விளம்பரம் போடுவாங்க பார்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன படங்கள் சொல்ல தான் ஆள் இல்லை. அதனால தான் கிடாவை சொன்னேன், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்னு. அதை முடிச்சுட்டு ஒரு ஃபன்னாக ஜாலியாக வீட்டில் உட்காந்துருக்கப்பா, நான் என்ன படம் பார்க்குறதுன்னு தெரில வீட்டில் ஃபேமிலியோட அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆண்டோட கடைசியில் வந்த படமாக கிட்டத்தட்ட எண்டில் வந்த படம் தான் சொல்லலாம். குயிக்கோ, நம்ம யோகி பாபு நடித்த படம். ஸோ ஒரு வில்லேஜுக்குள்ளே தன்னுடைய பாட்டி இறந்துடுறாங்க. துபாயிலேருந்து தன் பாட்டியை அடக்கம் பண்ணுறதுக்கு ஊருக்கு வர்ற யோகி பாபு பாட்டி அடக்கம் பண்ணிட்டு அந்த பாட்டியை வச்சுருந்தா இந்த ஐஸ் பெட்டி பாக்ஸை சொந்தமாக வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கு பின்னாடி அவர் சந்திக்கிற பிரச்சனைகளும், அது அவர் கொடுத்த பாடங்களும், அந்த ஊர் மக்களும், அந்த வாழ்வியலும் அவருக்கு சொல்கிற விஷயங்களும் செம ஃபன்னாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் குயிக்கோ. பார்த்து நல்லா சிரிக்கலாம். சில இடங்களில் கிரிஞ்சி காமெடியும் வரும், பட் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா சில இடங்களில் நல்ல காமெடி நிறையவே இருக்கும். யோகி பாபு அவருக்கு இந்த ஆண்டில் ஒரு 2-3 படம் நல்ல படமாக அமைஞ்சிடுச்சு. அதில் கண்டிப்பாக குயிக்கோ பெஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தமிழில் எனக்கு பிடிச்ச படங்கள். உங்களுக்கு இது இல்லாமல் வேறு என்னென்ன படம் பிடிச்சிருந்தா சஜெஸ்ட் பண்ணுங்கள், நான் டைம் தான் பார்க்குறேன். அதேமாதிரி மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே 2018 ஒரு படம், அந்த கேரளாவில் வந்து ஃப்ளட்டை பற்றி பேஸ் பண்ணி அந்த படம் டொவினோ தாமஸ் நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவியில் 2018 இருக்குது. தமிழ் டப்லையும் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். மலையாளம் சரியாக புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்லேயே டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது ஓடிடியில். அந்த படத்தில் ஒரு சீனும் பார்த்தீங்கன்னா கூஸ்பம்பும் கண்ணும் கலங்காமல் இருக்கவே இருக்காது. அவ்வளோ சீன்ஸ் இருக்குது 2018. அந்த சென்னை ஃப்ளட்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். ஸோ நிச்சயம் பாருங்கள். அதுக்கப்புறம் RDX எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசனில் மலையாளத்தில் வந்து ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் படம். ஸோ லோகேஷ் கனகராஜ் ஸ்டைலில் எடுத்திருக்கேன்னு சொல்லி அந்த படத்தை அங்கே உள்ள டைரக்டர் சொல்லியிருந்தாங்க. RDX படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பட்ஜெட் KGF பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் தமிழ் டப்பில் இருக்குது. மலையாளத்தில் வந்து பெஸ்ட்டு படம். நம்ம சாம் தான் மியூசிக் போட்டிருப்பார், நம்ம சாம் CS. ஸோ மிரட்டியிருப்பார். பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அப்படி தான் இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, இல்லை ஹோம் தேட்டர் இருந்தால் கண்டிப்பாக ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். 2023 மலையாளத்தில் வந்து பெஸ்ட் ஆக்ஷன் மூவியில் RDX நிச்சயமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தமிழ் மலையாளம். லாஸ்ட்டாக இப்போ ரீசெண்டாக நான் இந்த இயரோட எண்டில் இப்போ பார்த்துட்டு இருக்க படம் பாலிவுட்டில் ஒரு பெஸ்ட்டு படம் அப்படின்னா 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு படம். ஸோ ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததும் சரி, நான் அந்த படத்தை 2-3 பேர் எனக்கு சஜெஸ்ட் பண்ணி நான் பார்க்க ஆரம்பிச்சப்போ அவங்க சொன்னதும் சரி, இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லி. இது உண்மை கதையாம், அங்கே நார்த்தில் நடந்த ஒரு உண்மையான ஸ்டோரியாம். ஒரு ஏழ்மையான குடும்பம் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் ஒரு பெரிய அதிகாரி ஆகணும், அரசு உத்தியோகத்தில் பெரிய அதிகாரி ஆகணும்னு சொல்லிட்டு
அங்கே ஒரு டவுனுக்கு ஒரு மிகப்பெரிய சிட்டிக்கு வர்றாரு. கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டு எப்படியாவது நம்ம பாஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வர்றது தான் ஹீரோ. ஸோ அங்கே அவர் ஆனாரா, இல்லை அங்கே இருக்கிற அந்த ஆதிக்க மக்கள், வசதி படைத்தவங்கெல்லாம் இவர் எவ்வளோ கிண்டல் அடிக்கிறாங்க, இவரை அந்த அதிகாரி ஆக விட்டாங்களா, இல்லை இவர் நேர்மையாக தான் ஆகணும்னு நினச்சாரு, அதுக்கு என்னெல்லாம் இடைஞ்சல் வருது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. ஸோ படத்துடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுக்கு லைட்டாக என்னடா அது கதை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கதை போகிற வேகமே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு செகண்டும் தூண்டிக்கிட்டே இருக்கும். நிறைய இடங்களில் உங்களை கண்கலங்க வச்சுருவாங்க. நார்த்தில் ஒரு ஜவான் பதான் மாதிரி பெரிய பெரிய கமர்ஷியல் படங்களுக்கு நடுவில் ஒரு வைரக்கெல்லாம் வந்திருக்க படம் தான் 12th ஃபெயிலு. தமிழ் டப்லேயும் வந்திருக்கு. கண்டிப்பாக டைம் இருந்தால் பாருங்கள். ஸோ 2023 நான் சொன்ன இந்த படங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நான் சொன்ன படங்கள் நீங்கள் பார்க்காத படம் இருந்தால் பாருங்கள். இது எல்லாமே என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டு தான். சினிமாவை நம்ம எவ்வளோ ரசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நான் பார்த்த இந்த படங்கள்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன்னா நமக்கு நேரம் இருக்கும்போதெல்லாம் நம்ம பார்க்குற ஒரே விஷயம் சினிமா மட்டும்தான். அதை பற்றி இது நியூஸில் தான் தேடணும், இல்லை அந்த நியூஸை விட்டுட்டோம்னா படமாக பார்க்குறோம். ஸோ சினிமா நம்ம வாழ்க்கையோடு கலந்தது. அந்த சினிமாவை நம்ம 2024 இன்னும் பெருசாக கொண்டாடுவோம், எதிர்நோக்கி இருப்போம். நல்ல படங்கள்லாம் வரும்னு. தலைவருடைய வேட்டைன்னு வருது, விஜய்க்கு தளபதி 68 வருது, அஜித்துக்கு விடாமுயற்சி வரப்போகுது, சூர்யாவுக்கு கங்கு வரப்போகுது, விக்ரமுக்கு தங்கலான் வரப்போகுது, ஸோ தனுஷ்க்கு கேப்டன் மில்லர் வரப்போகுது, சிவகார்த்திகனுக்கு அயலான் வரப்போகுது. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இவ்வளோ படங்கள் இருக்குது. அது இல்லாமல் சித்தா, அப்புறம் இந்த நான் சொன்ன கிடா, இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களும் பட்டை கலப்பு காத்திருக்கு 2024. வெயிட் பண்ணுங்கள். அந்த படங்களுடைய ரிவ்யூவும் நம்ம சேனலில் கொடுப்போம். ஸோ வேறு எதுவும் படம் நல்ல படம் நான் விட்டுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்பைசி சில்லியை. நிறையா தகவல்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.